இருக்காங்க தெரியுமா? கையை பாரு, இன்னும் தழும்புங்க அப்படியே இருக்கு. அவள் புலம்ப ராஜதுரையும் வந்தாள். தைரியமா இருமா, இனி தனியா மட்டும் எங்கேயும் போகாத. அந்த தயாளன் குரூப்பை பிடிச்சு உன்னை கட்டி போட்ட மாதிரியே கட்டி போட்டு உன் கையில பெல்ட்டை கொடுத்து அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணினாத்தான் என் ஆத்திரம் அடங்கும் என்றார். விட்டா இவ கையில கத்திய கொடுத்து குத்துன்னு கூட சொல்லுவீங்க போல இருக்குதே. அப்படி செஞ்சாலும் ஒன்றும் தப்பில்லை மல்லிகா. அவங்க எல்லாம் உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. அவங்கள கேட்டா நம்மள சொல்லுவாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே ஒரு போலீஸ்காரரா வீட்டுல எதையும் செய்யாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பரணியால வந்த பிரச்சனை அவனாலே தீர்ந்துடுச்சு. போதும், சராசரி மனுஷங்களா புலம்பாதீங்க. ஒரு போலீஸ்காரனா இருக்கிறதுங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ராஜதுரை நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட போது அவர் செல்போனில் அழைப்பொலி. அதில் காதை கொடுக்கவும் அந்த தயாளனே பேசினான். என்ன இன்ஸ்பெக்டர், மகளை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. ஓ நீயா? என்னடா பயந்தாங்கொல்லி, பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறியா? நம்பரை பார்த்தப்ப நினைச்சேன். உன்கிட்ட சிக்கிக்க நான் என்ன கேனேனா? எங்க எப்ப தைரியத்தை காட்டணும்னு எனக்கு தெரியும். மண்ணாங்கட்டி, கடைசியில நான் யாருங்கிறத காட்டினேன்ல. நீ எங்க காட்டின? எல்லாம் அந்த பசங்க பண்ண வேலை. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நல்லா துடியாத்தான் இருக்காங்க. மற்றபடி நீயும் உன் துறையும் வடிவேலு காமெடி பண்ற மாதிரி லைசன்ஸ் இல்லாம போற வரவங்க கிட்டதான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. டேய், நீ அதிகம் பேசுற. உன் ஆள் அன்கஸ்டடியில தான் இருக்கான். இப்ப போய் வைக்கிறேன் பாரு கச்சேரிய. அதுக்கு பதிலாப்பு வைக்கிறேன். ஆனா அதை எப்படின்னு சொல்ல மாட்டேன். எந்த பசங்களை வச்சு நீ உன் பொண்ணை கண்டுபிடிச்சியோ அந்த பசங்க என்ன வெளியே வராமலா போயிடுவாங்க. என்ன மிரட்டுறியா? மிரட்டல, இது சவால். மறுபக்கம் போன் கட்டானது. ராஜதுரை முகம் இருள தொடங்கியது. கவனித்தபடி இருந்த மல்லிகா, ரவிக்குமார், சரண்யா மூவரும் அவரையே வெறித்தனர். யாருங்க? திரும்பவும் தடி பசங்களா? ஆமா, திருட்டு நாய் சவால் விடுறா என்கிட்டயே. என்னன்னுப்பா? ரவி, நீ போய் அந்த 2 பேரையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன். எதுக்குப்பா? சொன்னதை செய். அவர் அதட்டவும் மகன் விலகினான். அடுத்த 5வது நிமிடத்தில் அவர் எதிரியில் பரணியும் குருவும் நின்றிருந்தனர். பரணி, குரு, உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கடத்தல் புள்ளிகள் இப்ப உங்க மேல குறி வச்சிருக்காங்க. உங்க உதவியால தான் நான் சரண்யாவை கண்டுபிடிச்சேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க மூலமா எனக்கு தொந்தரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அதனால நீங்க எங்கேயும் தனியா போகவே கூடாது. மீறி போகணும்டா சொல்லுங்க, எங்க போலீஸ்காரங்க உங்க காவலுக்கு வருவாங்க. தப்பி தவறியும் எனக்கு தெரியாம மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க அக்கா, தங்க, அம்மா, அப்பான்னு அவ்வளவு பேருக்கும் தான். கிட்னாப்பர்ஸ் எப்பவுமே நல்ல மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதாவது உங்களை குறி வச்சிருக்கதா சொல்லிட்டு உங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் கடத்தலாம். அதனால சொன்னேன். ராஜதுரை மிக எச்சரிக்கையாகவே பேசினார். சரண்யா பரணியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள். ஆனால் பரணியிடம் எந்த படபடப்பும் இல்லை. சார், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சினிமா ஹீரோ மாதிரி பேசுற? சினிமாவில் மட்டும்தான் 10 பேரை அடிக்கிறது சாத்தியம்.